அவர் உயர்நிலைப் பள்ளியில் 1ஆம் ஆண்டை ஒழுங்காக முடித்தார். ஆனால் 2ஆம் ஆண்டில் சில வாரங்கள் மட்டுமே பள்ளிக்கு செல்ல முடிந்தது. மக்களிடையே அவர் பிறந்த காரணத்தின் அழைப்பினை ஏற்க இனியும் காலம் தாழ்த்த அவரால் இயலவில்லை. பள்ளியிலும் இல்லத்திலும் நிகழும் சிறு சிறு செயல்களிலும் கூட தனது தெய்வீகத்தை மறைக்க இயலாது என்பதனை உணர்ந்து கொண்டார். அவர் விஜயநகர சாம்ராஜ்யத்தின் தலைநகரான ஹம்பிக்கு சுற்றுலாவாக தன் அண்ணனுடனும் பிறருடனும் சேர்ந்து சென்றார். அங்கே விருப்பாக்ஷா ஆலயத்தில் ஈஸ்வர விக்கிரகம் அமையப்பெற்ற இடத்தில் அதற்கு பதிலாக சத்யநாராயணன் நிற்பதை அனைவரும் கண்டனர். 1940ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 8ஆம் நாள் ஒரு பக்தனின் துன்பத்தை நீக்க அவர் தம் உடலினின்றும் நீங்கிச் சென்றார். அவரது அண்ணனும் ஏனையோரும் இதனை தவறாக எண்ணிக்கொண்டனர். அதனை ஒரு தேள்கடியாகவோ அல்லது ஒரு பாம்புக்கடியாகவோ ஒரு மயக்க வலியாகவோ அல்லது ஒரு மூர்ச்சை நோயாகவோ கருதினர். உண்மையிலேயே மருத்துவர்களால் உயிர் துணர முடியாத ஒன்றுதான். எனவே மாய வித்தைகளில் வல்ல மாந்திரீகர்கள் முயன்றனர், மாறுபாடான கருத்து கொண்டனர். அவர்களால் அவ்வுடலை பெருந்துன்பத்திற்கு ஆளாக்க மட்டுமே முடிந்தது. இது அவ்வுடல் எவ்வளவு பெரும் துன்பத்தினையும் தாங்க இயலும் என்பதை எடுத்துக்காட்டியது.